நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்டின்னா, நீங்க ஒரு ஜெம் குடுக்குறீங்க அப்டின்னா, நான் அத ரிங் டைப்பா மட்டும் தான் போடணுமா? இப்ப நெறைய கேர்ள்ஸ் வந்து கம்மல் தான் வந்து வித்தியாசமா போடுவாங்க. கம்மலாவோ இல்லன்னா வந்து செயின்ல டாலராவோ அத வேர் பண்ணிக்கலாமா? நம்ம எந்த ஆபரணமாவும் போடலாம். ஆனா, கையில மோதிரமா போடும்போது அதிக பலன்களா கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம உடம்போட ரைட் சைடுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிய ஆகர்ஷணம் பண்ணிக்கிற சக்தி நெறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது வலது கை விரல்கள்ல போடும்போது நல்ல பலன்கள குடுக்கும். இப்போ வந்து கனக புஷ்பராகம் குருவோட கல். அத வந்துட்டு நம்ம ஆட்காட்டி விரல்ல போட சொல்லுவோம். ஏன்னா, ஆட்காட்டி விரல் இந்த இடம் வந்துட்டு குருமேடு. அப்போ குருவுக்கு உகந்த கல்லான கனக புஷ்பராகத்த ஆள்காட்டி விரல்ல போடும்போது இன்னும் நல்ல பலன்கள குடுக்கும். அதே மாரி நடு விரல்ல வந்துட்டு ஸோ இப்போ நான் ஜெம் வாங்கி அத கிஃப்ட் பண்ணலாமா? கிஃப்ட்டா வந்து நம்ம அத கிஃப்ட்டாவே வச்சிருக்கோம். அப்படி நம்ம பீரோல ஒரு அலங்கார பொருளாவோ, ஷோகேஸ்ல வச்சிருக்கோங்கும்போது ஒண்ணும் கிடையாது. அத ஒரு ஆபரணமா செஞ்சு நம்ம போடுறோம் அப்படின்னா தான், அந்த கல்லு நமக்கு பாசிட்டிவா இயற்கையாவே தர்றதா இருந்ததுன்னா தப்பில்ல. அப்ப அதனால வந்துட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு, அவங்களுக்கு வந்துட்டு உகந்ததா இல்லன்னா, அது மன உளைச்சலை ஏற்படுத்திரும். அதனால வைரம் போடுறதுக்கு முன்னாடி நல்ல ஜெமாலஜிஸ்ட்ட நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜெமாலஜிஸ்ட் நாங்க சொல்ற அந்த வழிமுறைகள் படி போடும்போது நல்ல பலன்கள குடுக்கும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்க் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜர், அது மட்டும் இல்லாம ஜெமாலஜிஸ்டும் கூட. இந்த ஜெம் நெறைய பேர் இப்போலாம் பார்த்தீங்க அப்டின்னா, அது போடுறதுனால நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இப்பவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. மேம் வணக்கம். அ மேம் இப்போ வந்து நீங்க ஜெம் சார்ந்து நெறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன அப்டின்னா, நீங்க ஒரு ஜெம் குடுக்குறீங்க அப்டின்னா, நான் அத ரிங் டைப்பா மட்டும் தான் போடணுமா? இப்போ நெறைய கேர்ள்ஸ் வந்து கம்மல் தான் வந்து வித்தியாசமா போடுவாங்க. கம்மலாவோ இல்லன்னா வந்து செயின்ல டாலராவோ அத வேர் பண்ணிக்கலாமா? நம்ம எந்த ஆபரணமாவும் போடலாம். ஆனா, கையில மோதிரமா போடும்போது அதிக பலன்கள கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம உடம்போட ரைட் சைடுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிய ஆகர்ஷணம் பண்ணிக்கிற சக்தி நெறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது வலது கை விரல்கள்ல போடும்போது நல்ல பலன்கள குடுக்கும். 2வது நம்ம மோதிரமா போடும்போது ஓப்பன் செட்டிங்னா ஒண்ணும் இல்ல. மோதிரத்தோட பின்பக்கத்த ஓப்பனா இருக்கிற மாதிரி நாம டிசைன் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த கல்லு வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் கிரகங்களோட சக்தி ஆகர்ஷணம் பண்ணி அந்த ஓப்பன் செட்டிங்கா இருக்கறனால நம்ம உடம்போட எப்பயும் டச் ஆயிட்டே இருக்கும். அப்போ உள்ள போய் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பலன்கள, நல்ல பாசிட்டிவ் ஆராவ உண்டு பண்ணும். அதனால மோதிரமா போடும்போது அதிக பலன்கள் கிடைக்கும். 2வது ஒவ்வொரு கற்களையும் நம்ம ஒவ்வொரு விரல்ல போட சொல்லுவோம். இப்போ வந்து கனக புஷ்பராகம் குருவோட கல்லு. அத வந்துட்டு நம்ம ஆட்காட்டி விரல்ல போட சொல்லுவோம். ஏன்னா, ஆட்காட்டி விரல் இந்த இடம் வந்துட்டு குருமேடு. அப்போ குருவுக்கு உகந்த கல்லான கனக புஷ்பராகத்த ஆள்காட்டி விரல்ல போடும்போது இன்னும் நல்ல பலன்கள குடுக்கும். அதே மாரி நடு விரல்ல வந்துட்டு சனிக்கு உகந்த ப்ளூ சஃபயர் அதாவது நீலக்கல்ல போட சொல்லுவோம். பொதுவாவே வந்துட்டு நம்ம மோதிர விரல்கள்ல வந்துட்டு கற்கள போடுறது, ராசி கற்கள் மோதிரம் போடுறது நல்ல விசேஷம் கொடுக்கும். அதே மாரி மரகத கல்ல வந்துட்டு நம்ம சுண்டு விரல்ல போட சொல்லுவோம். அதனால நாம எந்த ஆபரணமாவும் போடலாம். ஆனா, மோதிரமா போடும்போது ஒரு நல்ல பலன்கள குடுக்கும். அதான் என்ன பண்ணுவாங்க, அது மாரி வந்துட்டு ரொம்ப ராசிக்கல் மேல ரொம்ப பிரியம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி கிட்ட வந்துட்டு அந்த கோயில் தீபாரதனைலாம் வாங்கும்போது மோதிரத்த உள்பக்கமா திருப்பி வாங்குவோம். ஓகே. ஓகே. அந்த அந்த ஆசீர்வாதமும் கிடைக்கணும். கல்லுக்கு அப்படின்லாம் நம்ம செய்வோம். அதனால வந்துட்டு மோதிரமா போடும்போது இன்னும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஓகே. சூப்பர், சூப்பர். இப்போ நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சரி நம்ம ஃப்ரெண்டும் நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ற ஹேபிட்லாம் உண்டு. ஆ. ஸோ இப்போ நான் ஜெம் வாங்கி அத கிஃப்ட் பண்ணலாமா? பண்ணலாம். நாம போட்டுக்கிறோமோ, அப்பதான் வந்துட்டு அந்த கல்லு நமக்கான பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிஃப்ட்டா வந்து நம்ம அத கிஃப்ட்டாவே வச்சிருக்கோம். அப்படி நம்ம பீரோல ஒரு அலங்கார பொருளாவோ, ஷோகேஸ்ல வச்சிருக்கோங்கும்போது ஒண்ணும் கிடையாது. அத ஒரு ஆபரணமா செஞ்சு நாம போடுறோம் அப்படின்னா தான், அந்த கல்லு நமக்கு பாசிட்டிவா இயற்கையாவே தர்றதா இருந்ததுன்னா தப்பில்ல. அது நெகட்டிவ் குடுக்குற இடத்துல இருந்து, நமக்கு நேரம் சரியில்லாம இருக்கும்போது அந்த கிஃப்ட் நாமளும் அத அணிஞ்சுட்டோம்னா, கண்டிப்பா அதோட தாக்கம் நமக்கு உடனேவே தெரிய ஆரம்பிச்சுடும். ஓகே மேம். அதனால கிஃப்ட்டா வர்ற கற்கள ஜெமாலஜிஸ்ட்ட போயிட்டு, "இது மாரி நமக்கு கிஃப்ட் வந்திருக்கு. இந்த கல்லுல நம்ம ஏதாவது ஆபரணம் செஞ்சு போட்டுக்கலாமா?" அப்படின்னு கேட்டுட்டு, அது அவங்களுக்கு சூட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கிறது நல்லது.
இல்லாட்டி கிஃப்ட்டாவே நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். ஒரு யூஸும் இல்ல. ஓகே. இப்போ 12 லக்னக்காரங்க இருக்காங்க. ஸோ மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும். ஸோ இந்த 12 லக்னக்காரங்களுக்குமே வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஆசை என்ன அப்டின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிம்மதியா வாழணும். பணத்தோட வாழணும். கண்டிப்பா அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்குமே வந்து எந்த ஜெம் யூஸ் பண்ணா நல்லாயிருக்கும் அப்டின்றத தொடர்ந்து பேசலாம் மேம். பார்த்துடலாம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய லக்னம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம். ஸோ இந்த மேஷ லக்னக்காரங்க அவங்க வாழ்க்கையில செல்வ செழிப்போட வாழணும், நிம்மதியா வாழணும் அப்படின்னா, லைஃப் லாங் என்ன கற்கள் யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பா. மேஷ லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாயோட கல்லு பவளம். இது சிம்பிள் ஆஸ் தட். பட் வந்துட்டு நம்ம லக்னத்த ஜாதகத்த பார்க்கணும். செவ்வாயோட பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா லக்னாதிபதி தான் அஷ்டமாதிபதி. 8க்குடையவராவும் வராரு. விருச்சிகத்துக்கும் அவர்தான் அதிபதி. அப்படி இருக்கும்போது அவர் அந்த அஷ்டமாதிபத்தியத்த வேலைய நெறைய செய்யும்போது, நமக்கு வந்துட்டு பவளக்கல் போடுறது அவ்வளவு என்னதான் லக்னாதிபதியா இருந்தாலும், பவளம் போடுறது அவ்வளவு கரெக்ட்டா வராது. அப்ப அடுத்து என்ன பண்ணலான்னா, பஞ்சமாதிபதி 5 குடையவர். அவர் அதிர்ஷ்டத்த தர்றவர். 1, 5, 9 இவங்க அதிர்ஷ்டத்த தர்ற ஸ்தானாதிபதிகள். அப்போ 1 கூடைய செவ்வாய் வந்துட்டு அதிர்ஷ்டத்த தர முடியாத இடத்துல, இல்ல நன்மைகள் செய்ய முடியாத அஷ்டமாதிபத்தியம் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னா, அப்ப 5 கூடையவரோட கல்ல நம்ம போடலாம். 5ன்னா சூரியன். சூரியனுக்கு உண்டானது மாணிக்க கற்கள். அவர் எங்க இருந்தாலுமே நல்லது தான் பண்ணுவாரு. ஸோ அத போடலாம். அப்படி இல்லன்னா 9 குடையவர். 9 குடையவர்னா குரு, கனக புஷ்பராகம். இந்த கற்கள நம்ம அணியலாம் மேஷ லக்னக்காரங்க. ஓகே. பட் அணியறதுக்கு முன்னாடி செவ்வாயோட காயத்ரி மந்திரம் இருக்கு. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ அங்காரக பிரசோதயாத். இப்படிங்கிற மந்திரம் இருக்கு. இது 48 நாள் 108 தடவ. ஓகே. ஃபார் டேக்கு 108. ஆமா. ஒரு நாளைக்கு. அதான் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம வந்து பவளம் சஜெஸ்ட் பண்றோம் போட சொல்லி. ஓகே. அவங்க வந்துட்டு குலதெய்வ கோயில்ல போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நம்ம போட சொல்லுவோம். பவளத்துக்கு அதிபதி செவ்வாய். ஸோ வந்துட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நம்ம பூஜை பண்ணிட்டு 108 தடவை அங்கேயே கோயிலே இருந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 48 நாட்கள் தினமும் குளிச்சுட்டு, நம்ம சாமி முன்னாடி ஒரு 108 தடவை இந்த காயத்ரி மந்திரம் அங்காரகனோட காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது 48 நாட்கள் ஓகே. சொல்லும்போது ஏன்னா அப்பதான் அது உருவேறும். அந்த கற்கள்ல வந்துட்டு அந்த ஆகர்ஷணம் ஆகும். செவ்வாயோட ஆகர்ஷணம் ஆகும். அப்ப நமக்கு வந்துட்டு படிப்படியா வந்துட்டு நம்மளோட நன்மைகள் நடக்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. நம்மளே ஃபீல் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். சூப்பர். மேஷ லக்ன அன்பர்களுக்கு வந்து பவளம் வந்து ஏற்புடையதா இருக்கும். 48 நாட்களும் வந்து எண்ணமும் நல்லா இருக்கணும். மஸ்ட் இல்லையா? நம்மளால தோட்டா நடக்குமா நடக்காதுன்னு யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா வந்துட்டு 48 நாட்கள்ல தெரிய ஆரம்பிச்சிடும். 48 நாட்கள் அந்த ஸ்லோகம் சொல்லி மந்திரம் சொல்லி உருவேத்தியிருப்போம் நாம. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா நமக்கு வந்துட்டு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். 48 நாட்கள்ல இருந்து. கண்டிப்பா. சூப்பர். இப்ப எது பண்ணாலுமே வந்து நல்ல எண்ணத்தோட பண்ணும்போது, கண்டிப்பா அந்த பிரபஞ்சம் நம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு கண்டிப்பா. கண்டிப்பா மேம். சூப்பர். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ரிஷப லக்னம் மேம். ஸோ இப்போ ரிஷப லக்னக்காரங்க எந்த மாதிரியான ஜெம் யூஸ் பண்ணா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்? ரிஷப லக்னம் அதுக்கு அதிபதி வந்துட்டு சுக்கிரன். ஸோ சுக்கிரனோட கற்கள் வைரம். ஓகேவா? வைரம் சொன்ன உடனே நிறைய பேருக்கு சந்தோஷமும் இருக்கும், பயமும் இருக்கும். பெண்களுக்கு பொதுவாவே வைரம் பிடிக்கும். அதனால போடணும்னு ஆசைப்படுவாங்க. அதே நேரத்துல அது சம்பந்தமான நிறைய கான்ஸ்பிரசி தியரீஸும் இருக்கும். வைரம் போட்டா அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், நெகட்டிவ்னா உடனே பயங்கரமா ஆயிடும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால வைரம் போடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மகிட்ட இருந்து கேட்பாங்க. ரிஷப லக்னம், துலா லக்னம் 2 பேருக்குமே வந்துட்டு வைரம் செட் ஆகும். ப்ரொவைடட் அந்த ரிஷப லக்னாதிபதி தான் வந்துட்டு 6 குடையவராகவும் இருக்கிறாரு. அதனால 6ஆம் அதிபதியா அவர் வேலை செய்யாம மத்த எந்த இடத்துல இருந்தாலும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு வைரம் வந்துட்டு சூட் ஆகும். வைரம் போடலாம். ஓகே. சூப்பர். இவங்களுமே வந்து இவங்க ஏதாவது மந்திரம் சொல்லி தான் வந்து அந்த கற்கள அணியணுமா? கண்டிப்பா. எப்படி வந்துட்டு செவ்வாய்க்கு அவங்க குரு மந்திரம் இருக்கோ, காயத்ரி மந்திரம், அத மாரி சுக்கிர காயத்ரி மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இதுதான் மந்திரம். ஓகே. இவங்கள வந்துட்டு இந்த ரிஷப லக்னம் காரங்க வந்துட்டு வைரம் அணியறதுக்கு முன்னாடி இதே மாதிரி குலதெய்வம் கோயில்ல போயிட்டு சுக்கிரவாரம், அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில பூஜை பண்ணிட்டு, இப்ப சொன்ன இந்த காயத்ரி மந்திரம், சுக்கிரனோட காயத்ரி மந்திரம் 108 தடவை 48 நாள் சொல்லி வரணும். வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாவே மத்த கற்கள காட்டிலும் வைரம் வந்துட்டு வாங்கின அன்னையில இருந்தே பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவோ, நெகட்டிவோ உடனே தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு. 2வது வந்துட்டு வைரம் மத்த கற்கள காட்டிலும் வைரம் வாங்கும்போது நெறைய பேர் பயப்படுறாங்க.
காரணம் வந்துட்டு மத்த கற்கள் எப்படி பாசிட்டிவோ, நெகட்டிவோ தாக்கத்த ஏற்படுத்துமோ, அதே மாரி தான் வைரமும் ஏற்படுத்தும். பட் மத்த கற்கள காட்டிலும் காஸ்ட்லி வைரம். கண்டிப்பா. இப்ப வந்துட்டு மத்த கற்கள்லாம் வந்துட்டு நம்ம 2 கேரட் போடுங்க, 3 கேரட் போடுங்கன்னு அந்த வீரியத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம சொல்லுவோம். பட் வந்துட்டு வைரத்த நம்ம 2 சென்ட், 3 சென்ட்டுன்னு தான் சொல்லுவோம். கேரட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மைன் பண்ணி எடுக்கிற வைரம் 2 சென்ட், 3 சென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரங்கள்ல வரும். 20,000, 30,000. அதே வந்துட்டு நேச்சுரலா அக்கற ஆகுற வைரம் வந்துட்டு லட்சங்கள்ல போகும். அப்ப அதனால வந்துட்டு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு, அவங்களுக்கு வந்துட்டு உகந்ததா இல்லன்னா, அது மன உளைச்சல கண்டிப்பா. ஏற்படுத்திரும். அதனால வைரம் போடுறதுக்கு முன்னாடி நல்ல ஜெமாலஜிஸ்ட்ட நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஜெமாலஜிஸ்ட் நாங்க சொல்ற அந்த வழிமுறைகள் படி போடும்போது நல்ல பலன்கள குடுக்கும். சூப்பர். வைரம் போட்டதுக்கு அப்புறமா ரிஷப லக்னம் வந்து வைரம் போல ஜொலிக்க போறாங்க இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொல்றது வந்து அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு எப்பவுமே வந்து ஜெமாலஜிஸ்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போறது வந்து பெர்ஃபெக்ட் இல்லையா? ஆமா, ஆமா. சூப்பர். ஏன்னா வந்துட்டு, அப்பதான் வந்துட்டு அந்த வைரம் போடலாமா? வைரம்னு இல்ல. எந்த கற்களா இருந்தாலும் போடலாமா? எவ்வளவு போடணும்னு இருக்கு. நம்ம யூடியூப பார்த்து கல்ல போடுறோம். எவ்வளோ கேரட் போடணும்? எந்த விரல்ல போடணும்? என்னைக்கு போடணும்? எந்த மெட்டல்ல போடணும்? அதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பா. இதெல்லாம் வந்துட்டு ஜெமாலஜிஸ்ட் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், படிச்சிருப்பாங்க. நாங்க சொல்லும்போது அது இன்னும் பெர்ஃபெக்ட்டா பலன்கள கொடுக்கும். கண்டிப்பா. நெகட்டிவ் ஆயிறக்கூடாது. நெகட்டிவ் ஆமா. சூப்பர் மேம். சூப்பர். ஓகே. ஸோ அடுத்ததா மிதுன லக்னம். ஸோ இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த ஜெம் யூஸ் பண்ணோம்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும்? மிதுனத்துக்கு அதிபதி புதன். புதனுக்கு உகந்த கல்லுன்னு பார்த்தா மரகத கல்லு. இவங்க மிதுன லக்னக்காரங்களுக்கு நல்ல பலன்கள மரகத கல்லு கொடுக்கும். வந்துட்டு 1, 4 2த்துக்கும் அதிபதி. அதாவது 1ஆம் இடத்துக்கும், லக்னத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் அதிபதி புதன். 4ங்கிறது சுகஸ்தானத்த குறிக்கும். அதனால வந்துட்டு இந்த புதனுக்குரிய மரகத கல் வந்துட்டு மிதுன லக்னக்காரங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கும். ஓகே. சூப்பர், சூப்பர். ஸோ இப்போ அவங்க அந்த ஜெம் யூஸ் பண்றாங்க அப்டின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும்? இப்போ மிதுன லக்னக்காரங்க வந்துட்டு அவங்களுக்கு உகந்த கல்லு மரகதம். அவங்க போடுறதுக்கு முன்னாடி பொதுவா இந்த மரகதம் போடணும் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா, நம்ம புதனுக்குரிய புதன்கிழமை புதன் ஹோரையில ஓகே. பூஜை பண்ணிட்டு, புதனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். ஓ இந்த ஸ்லோகத்த 108 முறை 48 நாட்கள் சொல்லி வர்றது நல்ல பலன்கள குடுக்கும். ஓகே. இவங்களுமே வந்து வீட்ல இருந்தே பூஜை பண்ணலாமா? இல்ல கோவிலுக்கு போகணுமாமா? எந்த லக்னக்காரங்களா இருந்தாலும் அந்த அந்த ராசிக்கற்கள் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போய் குலதெய்வம் கோயில் அல்ல இஷ்ட தெய்வம் கோயில். குலதெய்வம் கோயில் தெரியலன்னா இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு அது அந்தந்த அதான் புதன்னா புதன்கிழமை அன்னைக்கு புத ஹோரையில போயிட்டு பூஜை பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து 108 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை பண்ணி வர்ற கல்ல 108 முறை நம்ம சொல்லிட்டு அணியலாம். அணிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிச்ச 47 நாட்கள் நம்ம வீட்டில் தினமும் பூஜை பண்ணும்போது சாமி கும்பிடும்போது அந்த 108 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 108 முறை மிச்ச 47 நாட்கள் வீட்டில இருந்தே சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ 48 நாள் 108 தடவ அப்படின்றப்போ வந்து ஒரு நாளைக்கு 108 தடவ. ஸோ வீட்ல இருந்து பூஜை பண்ணாலுமே அது பூஜை ரூம்ல தான் உட்காந்து சொல்லணும்ல. நம்ம ஹால்ல சொஃபிஸ்டிகேட்டடா உட்காந்துட்டு சோஃபால உட்காந்துட்டு கண்ண மூடிட்டு ஒரு 108 தடவ நம்ம சொல்லலாம். ஓகே. மனசார எங்க உட்காந்து சாமி முன்னாடியே உட்காந்துட்டு சொல்லணும், நின்னுட்டு சொல்லணும் இல்ல. ஏன்னா நமக்கு மனசு சஞ்சலமாகும்போது மந்திரத்துல வந்துட்டு கான்சென்ட்ரேட் ஆகாது. அப்போ அந்த அந்த நல்ல ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? ஏன்னா அந்த ஃபோக்கஸ்டா அந்த மந்திரத்தை சொல்லணும். அதனால நல்லா நமக்கு சொஃபிஸ்டிகேட்டடா நம்ம எந்த இடத்துல உட்காந்தா நம்ம நல்லா ஃபீல் ஆகுமோ கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு நான் 48 நாட்கள் 108 முறை சொல்றது ஒரு நல்ல பலன்கள் இருக்கும். ஓகே மேம். சூப்பர். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னம். ஸோ இந்த கடக லக்னக்காரங்களுக்கு வந்து எந்த ஜெம் யூஸ் பண்ணா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்? கடக லக்னத்துக்கு உரிய கல் முத்து. ஓகே. கடக லக்னக்காரங்களுக்கு முத்து வந்துட்டு ஏன்னா அவர் ஒரே ஆதிபத்தியம் தான். 6ஆம் ஆதிபத்தியம் 8ஆம் ஆதிபத்தியம்லாம் வாங்கல அவரு. ஒரே ஆதிபத்தியம் தான். லக்னாதிபதியா தான் அவர் வேலை செய்வாரு. அதனால அவர் எங்க இருந்தாலும் லக்னாதிபதி தான். அதனால வந்துட்டு கடக லக்னக்காரங்கள் முத்து போடுறது நல்ல பலன்களா கொடுக்கும். அத மாரி வந்துட்டு லக்னாதிபதி நீச்சமா இருந்தாலும், மறைஞ்சிருந்தாலும் நம்ம போடலாம். ஏன்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப மறைஞ்சிட்டாரு கடக லக்னத்துக்கு சந்திரன் எங்கேயோ மறைஞ்சிட்டாரு, இல்ல நீச்சம் ஆயிட்டாரு அப்படிங்கும்போது லக்னாதிபதி பலன்கள குடுக்காது. லக்னம் தான் நமக்கு அதிர்ஷ்டத்த கொடுக்கும். லக்னம் தான் தலை நமக்கு நல்லத கொடுக்கும். ஸோ லக்னாதிபதியே நீச்சமாவோ, மறைஞ்சிட்டாலோ நமக்கு நல்ல பலன்கள எதிர்பார்க்க முடியாது. அந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல நாம அந்த சந்திரனுடைய முத்து போடுறதன் மூலமா நல்ல பலன்கள நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. சூப்பர் மேம். சூப்பர். ஸோ கடக லக்னத்துக்கு எந்த ஸ்டோன் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ அப்ப அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, என்ன மாதிரியான மந்திரம் சொல்லணும்? என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும்? வந்துட்டு கடகத்துக்கு உகந்த கல் வந்துட்டு முத்து. ஓகே. திங்கட்கிழமை வளர்பிறையில ஓகே.
சந்திரனுக்கு மட்டும்தான் வளர்பிறை தேய்பிறை அந்த இது இருக்கு. அதனால வளர்பிறையில என்னைக்கா இருந்தாலும் திங்கட்கிழமை வளர்பிறை திங்கட்கிழமையில சந்திர ஹோரையில அதே மாதிரி சந்திரன் வந்து இரவு கிரகம். அதனால இரவுல வர்ற சந்திர ஹோரையா இருக்கிறது இன்னும் நல்லது, சிறப்பு. இரவுல வர்ற வளர்பிறை வளர்பிறை திங்கட்கிழமை இரவுல வர்ற சந்திர ஹோரையில நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு மற்ற கற்களுக்கு சொன்ன மாதிரியே தான் அதே மாதிரி பூஜை பண்ணிட்டு சந்திர காயத்ரி ஓம் பத்ம வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை 48 நாட்கள் 108 முறை சொல்லி வர்றது சிறப்பு. ஓகே. சூப்பர் மேம். சூப்பர். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. கடக லக்னத்துக்கு வந்து முத்து உகந்த கல். ஸோ நல்ல எண்ணத்தோட வீட்ல உட்காந்து பூஜை பண்ணும்போது அது வந்து பிரபஞ்சம் நீங்க கேளுங்க கற்கள் மூலமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்ட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்ததா சிம்ம லக்னம் மேம். இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு எந்த ஜெம் யூஸ் பண்ணா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்? சிம்ம லக்னம் வந்துட்டு தலையாய லக்னம்னு சொல்லலாம். ஏன்னா சூரியன் தான் வந்துட்டு மற்ற கிரகங்களுக்கே வெளிச்சம் கொடுக்குறவர். அதனால சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு தனி விசேஷம் உண்டு. ஒரு ஆதிக்கத்தோட இருப்பாங்க சிம்ம லக்னக்காரங்க. சிம்ம லக்னத்துக்கு உகந்த கல்லுன்னு பார்த்தா ரூபி மாணிக்க கற்கள் உகந்தது. அது மாதிரி சூரியன் எந்த இடத்துல இருந்தாலும் லக்னத்துல இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் வந்துட்டு அவர் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. கெட்டது அதாவது நல்லது பண்ண முடியலனாலும் கூட கெட்டது பண்ண மாட்டார். ஏன்னா லக்னாதிபதி அவர். அதனால வந்துட்டு சூரியனுக்கு உகந்த மாணிக்க கற்கள் சிம்ம லக்னக்காரங்கள் போடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும். அது மாதிரி வந்துட்டு சிம்ம லக்னக்காரங்கள் இந்த ரூபிக்கல் மாணிக்க கல்லை போடுறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஓகே. உஷ்ண வேலையில. ஓகே. வேலையில வர்ற சூரிய ஹோரையில 1 மணிக்கு வரும் 1 to 2 வரும். அப்போ வந்துட்டு குலதெய்வ கோயில்ல பூஜை பண்ணிட்டு நம்ம மாணிக்க கற்களை வந்துட்டு சூரியனுக்கு உகந்த மாணிக்க கற்களை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை உச்சி பொழுதுல வர்ற சூரிய ஹோரை இருக்கும் 1 to 2 வரும். அப்போ வந்துட்டு குலதெய்வ கோயில்ல நாம வந்துட்டு பூஜை பண்ணிட்டு 108 முறை 48 நாட்கள் வந்துட்டு காயத்ரி மந்திரம் சூரிய காயத்ரி மந்திரம் இருக்குது. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இந்த மந்திரம் இதை 48 நாட்கள் 108 முறை வந்துட்டு நம்ம சொல்லி வரும்போது நல்ல பலன்களை வந்துட்டு சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த மாணிக்க கற்கள் மூலமா கிடைக்கும். ஓகே. சூப்பர். வந்து மாணிக்கம் போல மனசுக்கு மாணிக்க கற்கள் நனையும் போது வந்து எல்லா விஷயமுமே வந்து நல்லதா நடக்கும் சிம்ம லக்னத்துக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி லக்னம். ஸோ இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு எந்த கற்கள் யூஸ் பண்ணா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்? கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன். புதனுக்கு உகந்த கல்லுன்னா மரகத கற்கள். மரகதம் போடும்போது கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனா கன்னி லக்னத்துக்கு அதிபதி தான் வந்துட்டு மிதுன லக்னத்துக்கும் அதிபதியா வருவாரு. அப்போ வந்துட்டு 1-10க்கு அதிபதியா வரும்போது கேந்திராதிபத்திய தோஷம் வாங்காம இருக்கணும். ஏன்னா வந்துட்டு உபய லக்னக்காரங்களுக்கு வந்துட்டு கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கும். அது மாதிரி வந்துட்டு கன்னிக்கு அதிபதியா இருக்கிற புதன் தான் மிதுனத்துக்கும் அதிபதி. அப்போ 1-10 அப்போ வந்துட்டு கேந்திராதிபத்திய தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. 1ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ வந்துட்டு முக்கியமா 10ஆம் இடத்துல இருக்கும்போது அதாவது மிதுனத்துல இருக்கும்போது புதன் மிதுனத்துல இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ மரகத கல்லை போடும்போது அவ்வளவு நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்குமாங்கிறது போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகத்துல புதன் எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கன்னி லக்னக்காரங்கள் மரகத கல்லை போடும்போது நல்ல பலன்களை கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் அதிபதி சனியோட கல்லை போடும்போது நல்ல பலன்களை கிடைக்கும். அகைன் ப்ரொவைடட் அந்த சனி வந்துட்டு எங்க இருக்கிறாரு ஜாதகத்துலன்னு அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளூ சஃபயரை போடணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கல் ப்ளூ சஃபயர். ஸோ அதை போடுறதுக்கு முன்னாடி கன்னி லக்னக்காரங்கள் மரகதமோ இல்லை வந்துட்டு ப்ளூ சஃபயர் அதாவது வந்துட்டு நீலக்கல்லோ ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு போடுறது நல்லது. அதே மாதிரி இந்த இந்த லக்னக்காரங்க வந்துட்டு மரகத கல்லை அணியறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயில்ல போயிட்டு சாமியை நல்லா வேண்டிட்டு பூஜை பண்ணிட்டு புதன்கிழமை புதன் ஹோரையில மரகத கல்லை அணியும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை மாதிரி வந்துட்டு 108 முறை 48 நாட்கள் புதனோட காயத்ரி மந்திரத்தை சொல்றது நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும். புதனோட காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை 108 முறை 48 நாட்கள் இந்த கல்லை அணிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லும் போது நல்ல பலன்களை கிடைக்கும்.
கண்டிப்பா. சூப்பர் மேம் சூப்பர். வந்து கன்னி லக்னக்காரங்க வந்து எந்த ஜெம் எப்படி யூஸ் பண்ணா அவங்க லைஃப் நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. ஸோ துலாம் லக்னம். ஸோ இந்த துலாம் லக்னக்காரங்க எந்த ஜெம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் நல்லாருக்கும்? துலாம் லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். ஓகே. சுக்கிரனோட கல்லு வைரக்கல்லு. ரிஷப லக்னக்காரங்களும் சரி, துலாம் லக்னக்காரங்களுக்கு 2 பேருக்குமே வந்துட்டு வைரம் உகந்த கற்கள் தான். ஆனா, துலாம் லக்னத்துக்கு அதிபதியா இருக்கிற சுக்கிரன் தான் ரிஷபம் 8ஆம் அதிபதியாவும் வருவாரு. அப்படி 8ஆம் ஆதிபத்தியம் வாங்கி 8ஓட ரொம்ப அதிகமா சம்மந்தப்பட்டிருக்கும்போது சுக்கிரன் வந்துட்டு, வைரம் போடும்போது அவ்வளோ நல்ல பலன்கள எதிர்பார்க்க முடியாது. அவர் லக்னாதிபதியா இருக்கும்போது தான் சுக்கிரன் நல்ல பலன்கள குடுப்பாரு. 8ஆம் அதிபதியா 8ஆம் இடத்துலயோ, இல்ல 8ஆம் இடத்தோட அதிகமா தொடர்பு இருக்கும்போது, 8ஆம் இடத்தோட பலன்கள் தான் நெறைய எதிர்பார்க்க முடியும். 8ஆம் இடம்ங்கும்போது அதிர்ஷ்டமும் இருக்கும். ஆக்சிடென்ட்டும் அங்க தான் இருக்கு. 8ஆம் இடத்துல தான். 8ஆம் இடம் நல்லபடியா இருக்கும்போது, நல்ல சுபத்துவம் வாங்கி இருக்கும்போது, அது நல்ல பலன் 8 கூடயே நல்ல பலன்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டம் அத மாரிலாம் கிடைக்கும். அப்படி இல்ல நெகட்டிவா இருக்குது அப்படின்னா, இந்த சுக்கிரனுக்கு உகந்த நம்ம வைரக்கற்களே வந்துட்டு நெகட்டிவான எஃபெக்ட்டையும் குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால துலாம் லக்னக்காரங்க வைரம் போடுறதுக்கு முன்னாடி ஜெம்மாலஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, சுக்கிரன் எங்க இருக்கிறாரு அவங்க ஜாதகத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வைரக்கற்கள போடும்போது நல்ல பலன்கள குடுக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அதுக்கு அடுத்து 5, 9 கூடையவங்களோட கற்களும் வந்துட்டு 5, 9ங்கும்போது ப்ளூ சஃபயர் நீலக்கல்லு, அப்படி இல்லன்னா மரகதக்கல், புதனோட மரகதக்கல். இதுவுமே அவங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கும். அகைன் அவங்களோட ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் போடும்போது தான் நல்ல பலன்கள கிடைக்கும். அ இந்த சுக்கிரனுக்குடைய வைரக்கற்கள போடணும் அப்படின்னா, சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில நம்ம குலதெய்வம் கோயில், இல்ல இஷ்ட தெய்வ கோயில்ல போயிட்டு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சுக்கிரனோட காயத்ரி மந்திரத்த 108 முறை 48 நாட்கள் சொல்லி வரும்போது நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. சூப்பர் மேம் சூப்பர். ஸோ எந்த மந்திரம் சொல்லணும்? சுக்கிரனோட காயத்ரி மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்த 108 முறை சொல்லி வரும்போது 48 நாட்கள் நல்ல பலன்கள கிடைக்கும். ஓகே. சூப்பர்ங்க. துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஜெம் பத்தி சொல்லியிருக்கீங்க. சூப்பர்ங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, விருச்சிக லக்னம். ஸோ இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எந்த ஜெம் யூஸ் பண்ணா உங்க லைஃப் நல்லாருக்கும்? விருச்சிக லக்னத்து அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கு உகந்த கல்லு பவளம். அவங்க விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பவளம் உகந்ததா இருக்கும். ஆனா வந்துட்டு மேஷம், விருச்சிகம், மேஷம் 2த்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். அப்போ 1 கூடைய செவ்வாய் தான் 6 கூடையவராவும் வருவாரு. 6ங்கும்போது ருண, ரோண, சத்ரு. கடன், நோய், எதிரி. அதையும் அவர் தான் குடுக்குற இடத்துல இருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த 6ஆம் இடத்தோட செவ்வாய் அதிக தொடர்புல இருக்கும்போது, நமக்கு வந்துட்டு லக்னாதிபதியான பலன்கள காட்டிலும் 6ஆம் அதிபதியான பலன்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நம்ம கடன், நோய், எதிரி இத குடுக்குறதுக்கு உகந்தவர் ஆயிடுறாரு. அப்ப பவளம் போடும்போது இதுதான் ஜாஸ்தியாகும். அதாவது ம். நெகட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப வந்துட்டு நம்ம ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கிறாரு? என்னதான் லக்னாதிபதியா இருந்தாலும் செவ்வாய் வந்து இயற்கை பாபர். அப்படி இருக்கும்போது டக்குனு வந்துட்டு பவளத்த போட முடியாது. ஓகே. அப்போ வந்துட்டு 6ஆம் ஆதிபத்தியத்தோட அதிக சம்மந்தப்பட்டிருக்காரா? இல்ல லக்னத்தோட அதிக சம்மந்தப்பட்டிருக்காரான்னு பார்க்கணும். குரு, சுக்கிர தொடர்புகளோட இருந்தாருன்னா, இன்னும் நல்ல பலன்கள குடுக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க விருச்சிக லக்னக்காரங்க பவளம் போடும்போது இயற்கையாவே அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள குடுக்கும். ஓகே. இந்த விருச்சிக லக்னக்காரங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில வந்துட்டு குலதெய்வ கோயில்ல வழிபாடு முடிச்சுட்டு 108 முறை 48 நாட்கள் காயத்ரி மந்திரம், செவ்வாயோட காயத்ரி மந்திரத்த நம்ம சொல்லிட்டு, அதுக்கப்புறம் போடும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓகே. செவ்வாயோட மந்திரம் என்ன? செவ்வாயோட காயத்ரி மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ அங்காரக பிரசோதயாத். இந்த மந்திரத்த 108 முறை 48 நாட்கள் கன்டினியூஸா சொல்லும்போது, அந்த பவளத்துக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த மந்திரம் அங்காரகனோட எனர்ஜி வந்துட்டு அந்த கல்லுக்கு நெறையா கிடைக்கும். அப்ப நான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சூப்பர். இப்ப மந்திரத்த நம்ம வந்து 108 நாளும் ஒரு நிலையோட சொல்லும்போது, கண்டிப்பா அந்த கற்களுக்கு உரிய உருவேற்றம் கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பர்ங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, தனுஷ் லக்னம். ஸோ இந்த தனுஷ் லக்னக்காரங்களுக்கு எந்த கற்கள் யூஸ் பண்ணா அவங்க லைஃப் நல்லாருக்கும்? தனுசு லக்னம்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 9 பாக்யாதிபதியா வராரு. அப்போ வந்துட்டு இயற்கையாவே குரு வந்துட்டு இயற்கை சுபர். இவருக்கு உகந்த கல்லு தனுசு லக்னத்துக்கு அதிபதி குரு. குருக்கு உகந்த கல்லுன்னு பார்த்தீங்கன்னா, கனக புஷ்ப ராகம். இந்த கனக புஷ்ப ராகம் வந்துட்டு நம்ம ஆட்காட்டி விரல்ல போடும்போது நல்ல பலன்கள குடுக்கும். ஏன்னா வந்துட்டு இதுதான் குரு மேடுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த குரு மேட்ல படுற மாதிரி அந்த கனக புஷ்ப ராகத்த ஆட்காட்டி விரல்ல நம்ம போடும்போது ஒரு நல்ல பலன்கள குடுக்கும்.
வந்துட்டு வியாழக்கிழமை குரு ஹோரையில நம்ம குலதெய்வ கோயில்ல இந்த கற்களை வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 48 நாட்கள் 108 முறை வந்துட்டு குரு மந்திரம், காயத்ரி மந்திரம், குருவோட காயத்ரி மந்திரத்த சொல்லும்போது, அந்த கல்லுக்கு ஒரு நல்ல உருவேற்றம் கிடைக்கும். குருவோட மந்திரம் உள்ள போயிருக்கும். அப்போ அது நல்ல பலன்கள குடுக்கும். ஓகே. சரி. குரு பகவானுடைய மந்திரம். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த மந்திரத்த 48 நாட்கள் 108 முறை சொல்லும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓகே. சூப்பர். தனுஷ் லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன ஜெம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மகர லக்னக்காரங்க. இந்த மகர லக்னக்காரங்க எந்த ஜெம் யூஸ் பண்ணா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்? மகரத்துக்கு அதிபதி சனி. சனிக்கு உகந்த கல்னு பார்த்தா நீல புஷ்ப ராகம். இந்த நீல புஷ்ப ராகத்த நம்மளோட நெடு விரல்ல வெள்ளியில போடும்போது நல்ல பலன்கள குடுக்கும். ஆனா வந்துட்டு சனி இயற்கை பாபர் அப்படிங்கிறனால என்னதான் லக்னாதிபதியாவே இருந்தாலும், சனி எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடும்போது நல்ல பலன்கள குடுக்கும். சனி வந்துட்டு இப்ப திக்பலம் பெற்று 7ஆம் இடத்துல அவருக்கு திக்பலம். திக்பலம் பெற்று உட்கார்ந்து இருந்து குரு சுக்கிர தொடர்புகளோட இருந்தாருன்னா, அவர் லக்னத்தையே பார்த்தாலும் 7ஆம் இடத்துல இருந்து அவர் லக்னத்தையே பார்த்தாலும் குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கும்போது நல்ல பலன்கள தருவாரு. ஆ சனி வந்துட்டு திக்பலம் பெறுறது நல்லது. இப்படியெல்லாம் ஒரு பிளேஸ்மெண்ட் இருந்து அவங்க நீலக்கல்ல போடும்போது இன்னும் நல்ல பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் மகர லக்னக்காரங்க ஜாதகத்த பார்த்துட்டு ஒரு நல்ல ஜெமாலஜிஸ்ட்ட போயிட்டு ஜாதகத்த பார்த்துட்டு, அவங்களோட சனி எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நீலக்கல்ல போடும்போது ஒரு நல்ல பலன்கள குடுக்கும். அத மாரி இவங்க வந்துட்டு சனிக்கிழமை வந்துட்டு சனி ஹோரையில ம். வந்துட்டு அ குலதெய்வ கோயில்ல பூஜை பண்ணிட்டு 108 முறை கோயில்லயே வந்துட்டு சனியோட காயத்ரி மந்திரத்த சொல்லி அந்த கல்ல அணிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் 48 நாட்கள் 108 முறை இந்த சனியோட காயத்ரி மந்திரத்த சொல்லி வரும்போது நல்ல பலன்கள குடுக்கும். ஓகே. சனியுடைய காயத்ரி மந்திரமா? சனியோட காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஓகே. சூப்பர். ஸோ இந்த காயத்ரி மந்திரத்த வந்து 108 முறை 48 நாட்களுக்கு சொல்லி வரும்போது, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மகர லக்னக்காரங்களுக்கு. சூப்பர்ங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கும்ப லக்னக்காரங்க. இந்த கும்ப லக்னக்காரங்க எந்த ஜெம் யூஸ் பண்ணா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்? கும்ப லக்னக்காரங்களோட அதிபதி சனி. சனிக்கு உகந்த கல்லு நீல புஷ்ப ராகம். பொதுவாவே கும்ப லக்னக்காரங்க கொஞ்சம் மந்தமா இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. ஓகே. வந்துட்டு அப்படி இருக்கும்போது சனியும் வந்துட்டு மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து இந்த நீலக்கல்ல போடும்போது இன்னும் மந்தத்தன்மைய குடுக்கும். அதனால வந்துட்டு சனி வந்துட்டு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்து குரு சுக்கிர தொடர்புகள் இல்ல வந்துட்டு தனி புதனோட தொடர்பை பெற்று நல்ல இடத்துல உட்காரும்போது திக்பலம் பெற்று உட்காரும்போது இல்லாட்டி 10ஆம் இடத்துல உட்காரும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இத மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்தா நம்ம நீலக்கல்ல வந்துட்டு கும்பலக்னக்காரங்க அணியலாம். அப்படி இல்லைன்னா 5 கூடைய புதனோட மரகத கல்லு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே. இல்ல அப்படி 9 கூடைய சுக்கிரனோட வைரக்கல்லு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே. சூப்பர்ங்க. எதுவாக இருந்தாலும் மரகதம் போட்டாலும் சரி, வெள்ளிக்குரிய வைரம் போட்டாலும் இல்ல நீலக்கல் எது போடுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஜெமாலஜிஸ்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி ஆகணும். என்ன கண்டிப்பா கன்சல்ட் பண்ணிட்டு எந்த கல்லு கும்பலக்னக்காரங்களுக்கு உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போடும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா கும்பலக்னக்காரங்களுக்கு 12ஆம் அதிபதியாகவும் மகரத்துக்கு அவர் தான் அதிபதி. அப்படி இருக்கும்போது அவர் 12ஆம் இடத்தோட அதிக தொடர்புல இருக்கும்போது நமக்கு வந்துட்டு நஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நீலக்கல்ல போடும்போது. அதனால நல்ல ஜெமாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீலக்கல்ல போடும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். நீலக்கல்ல போடணும் அப்படிங்கும்போது நம்ம வெள்ளியில செஞ்சு போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். நடுவிரல்ல பொதுவா வலதுகை நடுவிரல்ல வெள்ளியில செஞ்சு போட்டுக்கும் போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நீலக்கல்ல போடுறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை சனி ஹோரையில நாம குலதெய்வ கோயில்ல வழிபாட முடிச்சுட்டு 108 முறை வந்துட்டு சனியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அணியும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை 48 நாட்கள் தொடர்ந்து இந்த 108 தடவை சனியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லும் போது நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே. சனியோட காயத்ரி மந்திரம். சனியோட காயத்ரி மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஓகே. சூப்பர்.
அது சனியோட காயத்ரி மந்திரம். ஸோ இத வந்து 108 தடவ 48 நாட்கள் சொல்லும்போது, அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கும்ப லக்னக்காரங்களுக்கான ஜெம்ஸ்டோன் பத்தி சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மீன லக்னக்காரங்க. ஸோ இந்த மீன லக்னக்காரங்களுக்கு எந்த ஜெம் யூஸ் பண்ணா நல்லாருக்கும்? மீன லக்னம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். கடைசி லக்னமா வராரு. இவர் வந்துட்டு இயற்கையாவே வந்துட்டு சுப லக்னம். மீன லக்னத்துக்கு அதிபதி குரு. குருக்கு உகந்த கலன்னு பார்த்தா கனக புஷ்ப ராகம். இந்த கனக புஷ்ப ராகத்த ஆட்காட்டி விரல்ல வந்து போடும்போது, மோதிரமா செஞ்சு போட்டுக்கும்போது ஒரு நல்ல பலன்கள குடுக்கும். ஓகே. தனுசு லக்னமா இருக்கட்டும், மீன லக்னமா இருக்கட்டும், இந்த குரு வந்துட்டு கேந்திராதிபத்திய தோஷம் வாங்காம இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கை சுபர் கேந்திராதிபத்திய தோஷம் வாங்குனா, அதோட பலன் நெகட்டிவ் பலன் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்துட்டு கேந்திராதிபத்திய தோஷம் வாங்காம குரு இருந்து, நம்ம கனக புஷ்ப ராகத்த போடும்போது ஒரு நல்ல பலன்கள குடுப்பாரு. ஓகே. இந்த நம்ம குருவோட கனக புஷ்ப ராகத்த நம்ம போடுறோம் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில நம்ம குலதெய்வம் கோயில்ல, இல்ல இஷ்ட தெய்வம் கோயில்ல பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குருவோட காயத்ரி மந்திரத்த 108 முறை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அணியும்போது ஒரு நல்ல பலன்கள கொடுக்கும். தொடர்ந்து 48 நாட்களும் குருவோட காயத்ரி மந்திரத்த நம்ம சொல்லி வர்றது ஒரு நல்ல பலன்கள கிடைக்கும். ஓகே. குருவுடைய காயத்ரி மந்திரமா? குருவோட காயத்ரி மந்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த மந்திரத்த 108 முறை 48 நாட்கள் சொல்லி வரும்போது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஓகே மேம். சூப்பர். வந்து மீன லக்னக்காரங்களுக்கு எந்த ஜெம் வந்து எப்படி யூஸ் பண்ணா அவங்க லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கும்ட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. 12 லக்னக்காரங்களுக்குமே வந்து எந்த ஜெம் எப்படி யூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்கு உருவேத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேர்காணல்ல நம்ம நேயர்களுக்காக நெறைய விஷயங்களும் ரொம்ப அழகா குடுத்துருக்கீங்க. தெளிவா குடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றி. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.